ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா சேனல். நான் அவங்க மேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வேக்சின் கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேக்சின் கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இது எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 90460 அண்ட் 90461 இந்த ரெண்டு சிபிடி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப முக்கியம். 90460 90461 இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பேஷண்டோட ஏஜ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேக்சினோட கவுன்சிலிங். இப்போ எனக்கு பேஷண்டோட வேக்சின் கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா எப்படி டாக்குமெண்ட்ல செக் பண்ண முடியும்? ஸோ அப்படின்னா என்னன்றதை முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் அண்ட் பேஷண்ட் ஆர் கேர்கிவர் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்கஷன், அதாவது வேக்சின் பற்றிய டிஸ்கஷன். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேக்சின் கவுன்சிலிங் சொல்லுவோம். பேஷண்ட்டுக்கு வேக்சினை பற்றி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பற்றி கேட்பாங்க, அவங்களோட கன்சர்ன்ஸ் பற்றி சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸு அவங்களோட பயத்தை பற்றி ப்ரொவைடர் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரொவைடர் வந்து வேக்சின் எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, வேக்சின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டிசீஸ்லேருந்து உங்களால் வந்து தப்பிக்க முடியும். அது மாதிரியான டிஸ்கஷன் வந்து ரெண்டு பேர் பேஷண்ட்டுக்கும் அதே மாதிரி ப்ராடக்டுக்குள்ள நடக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேக்சின் கவுன்சிலிங் சொல்லுவோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் கிட்ட ப்ராடக்ட் வந்து ரிஸ்க் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி, அதாவது வேக்சின் போடுறதுனால ஏற்படக்கூடிய ரிஸ்க் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பேஷண்ட்டு அந்த வேக்சின் போடுறதுனால அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சில சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபீவர் இல்லைனா ரேஷ், அந்த வேக்சின் போட்ட இடத்தை சுற்றி ரேஷ் ஏற்படும். இதுதான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக்சின் போடுறதுனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். ஏன் இது ஏன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பேஷண்ட்டுக்கு வந்து அதை பற்றி ஒரு கரெக்டான நாலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஃபீவர் வரதுனாலையோ இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் அந்த ரேஷஸ் வரதுனாலையோ அவங்க பேஷண்ட் பயப்படாமல் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு பற்றி முன்னாடியே வந்து ப்ரொவைடர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபீவர் வருதுன்னா ஃபீவருக்கு பேராசிட்டமால் இது மாதிரி டேப்லெட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ரேஷஸ் ஏற்படுதுன்னா அதை சுற்றி தடவுறதுக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி கொடுக்கறது மூலமாக அந்த சைடு எஃபெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். இதுவும் ப்ரொவைடரோட ஒரு ஒன் ஆஃப் த ஒர்க்கு தான். நீங்கள் மெடிக்கல் ரெக்கார்டை பார்க்கும்போது ப்ளீஸ் செக் பண்ணுங்க. ஏதாவது இதை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஏதாவது ரேஷஸ் ஃபீவர்ஸ் பற்றி பேசியிருக்காங்களா, அவங்களோட பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்களா, ஏதாவது டிசீஸ் பற்றி அவங்க, அதாவது வேக்சினால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் இதை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா, இது மாதிரி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா நம்ம வந்து வேக்சின் கவுன்சிலிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். உங்களோட மெடிக்கல் கோடிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.